இன்றைக்கி வந்து நல்லா சிம்பிளான ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறேன். அது என்னன்றது நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கினேன். கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கிறேன். அடுத்தது வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அதேமாதிரி உளுத்தம் பருப்பும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு. ஜீரகம் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு. காஞ்ச மிளகா வந்து 2 காஞ்ச மிளகா நம்ம பொடியாக கட் பண்ணிக்கின்னு இருக்குது. பாருங்கள் பொரிஞ்சிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். போதும், இவ்வளோ கலர் வந்தால் போதும், ஜாஸ்தி வரும். இப்போ வந்து நம்ம மாவு எடுத்துருக்கிறேன். உப்பு வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். இது வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவை, இட்லி சைஸுக்கு நம்ம இட்லிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அந்த தண்ணி ஊற்றினா போதும். இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம இதை தாளித்தோம். இது வந்து இதுலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. நம்ம வந்து இட்லி வந்து எப்படி ஊற்றலான்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. எப்படி இப்போ பார்க்குறதுக்கு அவ்வளோ தெரியாது. நம்ம வந்து இன்றைக்கி மண்பானை தட்டு இட்லி எப்படி செய்யலான்றது நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வந்து ஒரு வெள்ளை துணி வந்து நமக்கு தேவையான அளவு சைஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்தமாரி கட் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்து லாஸ்ட்டில் லைட்டாக முடியை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்தமாரி பண்ணிவிட்டு நம்ம சுற்றினாலும் சுற்றலாம். நான் வந்து முடி போட்டுக்கிற மாரி பண்ணுறேன். இந்த அளவுக்கு முடி போட்டுக்கலாம். முடி நம்மளுக்கு எவ்வளோ டைட் வேணுமோ அவ்வளோ டைட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நான் டைட் பண்ணியாச்சு. நம்ம இட்லி துணி இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்குன்னே தனியாக வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் மாவு நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த மாவு வந்து இதில் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப மெலிசா வேணால் மெலிசாக பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் தடமாக வேணாலும் தடமாக பண்ணலாம். நாங்கள் வந்து மெலிசாக பண்ணுறோம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு நம்ம ஒரு தட்டு போட்டு இந்த தட்டையை போட்டு நம்ம மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் விட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஓப்பன் பண்ணி ஆயிடுச்சு. இட்லி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நம்ம பார்க்க சொல்லே தெரியும். பாருங்கள், ஒட்டலை துணியில் க்ளீனாக வந்துடுச்சு. நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இட்லி ரெடி. பாருங்கள், ஆயிடுச்சு. எடுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்திக்கு நல்லது. எப்படி பாருங்கள், துணியில் ஒட்டல